அமெரிக்காவிலிருந்து தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அமெரிக்கா செல்கிறார். 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்குடன் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்காக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று அமெரிக்காவுக்கு அவர் செல்ல உள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவுக்கு இன்றிரவு 10 மணி அளவில் முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார். அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பயணத்தில் அவருடன் உயரதிகாரிகளும் செல்கின்றனர். நாளை சான் பிரான்சிஸ்கோ சென்றடையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை மறுநாள் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து தமிழகத்திற்கு தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். இதனையடுத்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து பேச உள்ளார். அதன்பின் செப்டம்பர் 2ஆம் தேதி சிகாகோ செல்லும் முதலமைச்சர் அமெரிக்காவில் உள்ள முக்கிய தொழில் நிறுவன முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார். சிகாகோவில் வெளிநாடு வாழ் தமிழர்களை முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார். இந்த பயணத்தின் போது ஃபார்ச்சூன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து உரையாட இருக்கிறார். இதனிடையே செப்டம்பர் 14ஆம் தேதி முதலமைச்சர் சென்னை திரும்ப உள்ளார்.